ஹாய் கைஸ், வெல்கம் டு அதித்தி கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மேனுக்கான கார் எஸ்கேப் வித் அ நியூ மெம்பர். அந்த நியூ மெம்பர் யாருன்னா நான் தான் கைஸ். இவன் வந்துட்டு இனிமேல் நம்ம வீடியோஸ்லலாம் இவனும் வருவான், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரிசனுக்குள்ளே இருக்கோம். அந்த ப்ரிசனில் வந்து பிரிக் இருக்குது. அந்த பிரிக் எடுத்து நம்ம ஒரு மவுஸ் ட்ராப்பை உடச்சி அதில் வந்து பிக் லாக் எடுக்கிறோம். அதை இந்த ப்ரிசனில் இருக்க பூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட் ப்ரிசனில் இருக்க ஹூக் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டெப்ஸில் ஏறுறோம். இந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரில, நாட்டு கிளவி. இந்த ஹூக்கை போயிட்டு அவங்க மேலே போட்டு வச்சிடலாம். நான் வந்துட்டு ப்ராக்டிஸில் தான் வந்திருக்கேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு ஈஸியில் போட்டு பார்த்தேன். வந்துட்டு அந்த கிளவி ரொம்ப சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நான் ப்ராக்டிஸில் இப்போ நான் ஒரு பிகினர் தானே, ஸோ ப்ராக்டிஸில் போட்டிருக்கேன். இந்த கேம் கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால வீடியோ ஒரு ½ கூட வர வாய்ப்பு. கொஞ்சம் ஓட்டி ஓட்டி கூட பாருங்கள். நீங்கள் இங்கே வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்னு வந்தேன், ஒன்றுமே இல்லை. கீழே இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேலே போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே கீழே வர தேவையில்லை. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த பிரிக் இருக்குது. இந்த பிரிக்கு வந்து ஒரு தேவையான பொருள். நம்ம ஒரு ரிச்சுவல் பண்ணுறதுக்கு இந்த பிரிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த பிரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுருக்கோம். இந்த அக்கா வினோதமான அக்காவாக இருக்குது. ஸ்டெப்ஸில் ஏறி டோர் ஓப்பன் பண்ணிட்டு யார் சர்ப்ரைஸ் போட்டு உடச்சிருவான். நீங்கள் கேம் பிளே பார்த்து கற்றுக்கோங்க. கீழே எந்த பொருளுமே வைக்க மாட்டாங்க எந்த கேம்லையும். வந்துட்டு நிறைய சூட்கேஸாக தான் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃப்ரிட்ஜு இருந்துச்சு, அந்த ஃப்ரிட்ஜையும் உடச்சிட்டு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு வெண்டேஜ் மாதிரி இருக்குது, அந்த விண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஈஸி மூடில் ஏதாவது கேம் வேணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இந்த இதுலேயே வந்துட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்குது, ட்ரெயின் எஸ்கேப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எஸ்கேப் இருக்குது. அதை போடலாமா இல்லாட்டி கிராணி போடலாமான்ட்டு சொல்லுங்கள். இந்த கேமில் மொத்தம் 4 எஸ்கேப் இருக்குது. பைக் எஸ்கேப், கார் எஸ்கேப், ஹெலிகாப்டர் எஸ்கேப், ட்ரெயின் எஸ்கேப். இதில் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம் ஈஸியில். ஈஸியில் இல்லை கைஸ், நான் வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ப்ராக்டிஸில் போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பிரிக் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே ஒரு ரெட் கீ இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஆல்கஹால் ரொம்ப தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த ஆல்கஹால் ஒரு விஷயத்துக்காக தேவைப்படும். இங்கே ஒரு க்ரீன் கீன்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. இந்த கீ வந்துட்டு பேக்யார்டுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த கீ தேவை தான். கேண்டில் இருக்குது, நம்ம வந்துட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் யூஸ் ஆகும். க்ரீன் கீ எடுத்து பின் கதை திறந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கிராணி துரத்துனா உங்களுக்கு பின்னாடி பார்க்க யூஸ் ஆகும். பின்னாடி ஒருத்தன் இருப்பான், ஒரு தாத்தா இருக்கியா, அவன் வந்து கத்துவியான், கிட்ட போனால் அடிப்பான். வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவன் கிட்ட போயிருக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் கிட்ட போயிருக்கோம். அவன் வந்து நம்மளை அடிச்சிட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் அடிக்க மாட்டான், அவன் கஷ்டப்பட்டு தான் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். அவன் அடிப்பான், தூரத்துலேருந்து தான் கத்துவான். இங்கே வந்து ரயில் க்ரூச் இருக்குது, இது நமக்கு சம்மந்தமே இல்லாத பொருள். ஸோ வந்துட்டு ரயில்வே எஸ்கேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு பெட்டி இருக்குது, இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வீட்டில் எப்படி எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னா, இந்த வீடு ஒரு பங்களாங்க. இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இந்த ட்ராவில் ஏதாவது இருக்கான்னு. இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் முக்கால்வாசி இடத்துல ஒரு பொருளும் காணும். இங்கே எக்ஸ்ப்ளோஷன் டேங்க் இருக்குது, இது தேவையா? தேவைதான், சும்மா சொன்னேன், தேவையில்லை. இங்கே ஒரு சேஃப் கோட் இருக்குது, இது வந்து சேஃப் ஓப்பன் பண்ண யூஸ் ஆகும். இந்த கிளவியே நம்மளை துரத்தினாலும் இந்த வீடு பெருசாக இருக்குது, நம்ம வாட்டுக்கு ஓடி தப்பிச்சுக்கலாம். அது வந்து நான் அவன் சொல்கிறது புரியலைன்னா வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடு ரொம்ப ப்ராடாக ஆழமாக இருக்குது. வந்துட்டு இதில் நிறைய ரூம்ஸும் இருக்குது, அதுவும் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இந்த ரூம்குள்ளே போய் வந்துட்டு அந்த கிளம்பி ஒரு ரூமுக்கு வந்தால் நம்ம இன்னொரு ரூமுக்கு போயிடலாம். இது சப்போஸ் நீங்கள் ஈஸியில் போட்டு விளாண்டா
பார்த்து ஓடி வளைஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். என்ன பின்னாடி ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சுருக்கான் அந்த கிழவன். இந்த கிளவி ஒரு ஜட்டி போட்டிருக்கும், குட்டி ஜட்டி. இந்த கிளவா சின்ன பையன் ஜட்டியை போட்டு சுற்றுவாங்க. இங்க 2 பேருக்கும் இதான் பழக்கம். இந்த இதில் இருக்கிற ஐயோ கொலாப்ஸ் ஆகுது. இந்த பாத் டப்பில் வந்து இந்த ட்ரெயின் டேப் போட்டுட்டு போய் பார்க்கலாம். இங்கே வந்து பைக்கோட மாப்பிடுவில் தான் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்ல. பைக்னால் அது வந்து நான் ஸ்கூட்டரை தான் சொல்கிறேன். ஸ்கூட்டர் எஸ்கேப்புக்கு அது உதவும். இங்கே ட்ரெயின் டேப் இருக்குது. இதே மாதிரி இன்னும் 3 இடத்துல இருக்கும். இந்த ட்ரெயின் இங்கே தான் இருக்கான்னு அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம். இங்கே இக்னிஷன் காயில் இருக்குது. இது வந்து ட்ரெயின் எஸ்கேப்புக்கு உதவும். இந்த ட்ரெயின் டேப்பை இங்கே போட்டுட்டு இந்த இக்னிஷன் காயிலையும் எடுத்து போட்டுக்கலாம். வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. திடீர்னு கார் எஸ்கேப்பில் தான் பொருள் கேட்டுட்டா இங்கே வந்து ஆட்டிக்குன்னு சொல்லலாம். டெரஸ்ன்னு சொல்லலாம், ஆட்டிக்குன்னு சொல்லிக்கலாம். ஆட்டிக்கில் வந்துட்டு நிறைய ட்ராஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றில் தான் வந்து பொருளே இருக்கும். நம்ம இந்த ரயில் க்ரூ இந்த விங்ஸ் கிடச்சிருக்கு. இந்த விங்ஸ் எடுத்து கீழே போட்டுக்கலாம். இங்கே வந்து பைக்கை முறுக்கிறதுக்கான பொருள் இருக்குது. அதுவும் தேவைப்படாது. இங்கே நிறைய கலராக சாவியாக இருக்கும். அது எல்லாமே ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்துட்டு ஜென்ரேட்டருக்கு ஒரு ஃபியூஸ் இருக்குது. 4 ஃபியூஸ் போட்டால் என்ன ஆகும்னே தெரில. சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு என்னென்னமோ லைட்லாம் எரியும். அது எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவோம். நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் ஒரு லைட்டு எரியும். இந்த 4 ஃபியூஸை போட்டால் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக இதெல்லாம் எரியும். அந்த 8 ட்ராவில் பார்த்தாச்சு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நிறைய ட்ரா இருக்க இடம்னா அது வந்து ஆட்டிக் தான். ஆட்டிக்கில் வந்து நிறைய பொருள் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே மேலேருந்து கீழே போட்ட ஒரு பொருளை தேடுவோம். திருப்பி மேலே போய் பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு. இந்த கிழிஞ்ச சட்டி வேற நடுவில் வந்து வெறுப்பேத்து கைஸ். இங்கே இருக்குது கைஸ் ப்ளூ கீ. இந்த கீ வந்து மெயின் டோர் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இந்த ரெட் கீ வந்துட்டு அங்கே வெளியே இருக்கிற ஒரு ரூம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கூட சொல்லலாம். அந்த ஸ்டோர் ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறது. இந்த காருக்கு பக்கத்து ரூம் இருக்குது பாருங்கள். இந்த ரூமுக்கு தான் ரெட் கீ தேவைப்படும். இந்த காரில் தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். டகரடப்பா கார். ஆனால் கிராணியோட நல்லா இருக்கு இந்த கார். இந்த கிராணியில் இருக்கும் பாருங்க ஒரு கார். அப்பப்பா அதெல்லாம் எஸ்கேப்பே பண்ண முடியாதுங்க. மாப்பிட சீட் வந்து ஸ்கூட்டருக்கு உதவும். நான் வந்து பைக்குன்னு தான் சொல்லுவேன். பட் அது ஸ்கூட்டர். இதில் நிறையா இது நீங்கள் எஸ்கேப் பண்ண போகிற இடத்துல ப்ளூ கலரில் காமிக்கும். நீங்கள் அதை வச்சா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லாக தேடி கிடைக்கலன்னா வந்துட்டு ஹெல்ப் இருக்கும். அந்த ஹெல்ப்பை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். நம்ம இந்த ட்ரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அங்கே மேலே இருக்க அந்த கிளாஸை உடச்சி அதுக்குள்ளே இருக்க ஸ்கல் எடுத்துக்கலாம் வாங்க. அது நம்மளுக்கு ரிச்சுவலுக்கு யூஸ் ஆகும். நம்ம டோட்டலி 2 ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம். அதுக்கு 1 ரிச்சுவலுக்கு இந்த ஸ்கல், கேண்டில் அண்ட் லைட்டர் தேவைப்படும். அதில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கும். வாங்க அந்த ப்ளூ கலரில் இருக்கா இங்கே வந்து ஸ்கல் வச்சுக்கலாம். அந்த ஸ்கல் ஷேப்லேயே காட்டும். அதுக்கு மேலே நீங்கள் கேண்டில் வச்சு லைட்டரை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அது வந்து இந்த கிரானிலலாம் சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம். கேண்டில் இங்கே தான் இருக்குது. நான் தேவையில்லாமல் அங்கே போய் தேடிட்டேன். இப்போ போயிட்டு அந்த கேண்டில் இங்கே வச்சுட்டு லைட்டர் இதே ரூமில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே இருக்குது. எடுத்து பற்ற வச்சுட்டா வந்து இந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகிடும். அது வந்து லைட் வந்து இன்னொரு பொருளுக்கும் தேவைப்படும். இங்கே ஸ்லெங் ஹேமர் இருக்குது. ஸ்லெங் ஹேமர் தான் எப்பயுமே இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. 2 இடத்துல யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேர்ஸுக்கு நடுவில் இந்த கிளவி ஃபோட்டோ இருக்கா, இது வந்து இப்போ பிரேக்குன்னு தொட்டால் க்ராக்காக இருக்க இடம் பிரேக் ஆகும். இதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். லைட்டாக குனிஞ்ச மேலே இருக்க இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப இடிக்கும். எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெயின் டேப் வந்து தேவை. அதனால நம்ம இந்த ட்ரெயின் டேப் எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் வழியாக நம்ம பாத்ரூம்குள்ளே போகிறோம். நம்ம இதுதான் ஷார்ட்கட். நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம்குள்ளே குதிச்சுக்கலாம். பாத்ரூமோட டோர் வந்து இந்த சாவியால் இங்கே இருக்க சாவியால் பூட்டி இருக்கும். அது சாவி உள்ளே இருக்கும். சாவி வந்து பாத்ரூமுக்குள்ளே இருக்கும். ஸோ ஷார்ட்கட் வழியாக யூஸ் பண்ணிவிட்டு
இது ஹெலிகாப்டர் டீட்டெயில். ஸோ ஹெலிகாப்டர் ஸ்கேப்பு தான் தேவைப்படும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ட்ரைன் இருக்குது, அதை வந்துட்டு ட்ரைன் பண்ணி விடணும். இன்னொன்று ஒரு இடத்துல இந்த ஹேமர் யூஸ் ஆகும். இந்த ஆரஞ்சு வந்துட்டு அந்த கிழவை வந்து ஒரு குட்டி வீட்டில் இருப்பான். அந்த வீட்டுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கீ தேவைப்படும். இந்த கிணறு பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க. உள்ளே வந்து ஒரு வெள்ளை கலர் பேய் இருக்கும். அந்த பேய் வந்து உங்களை கிணத்துக்குள்ள எடுத்துரும். ஓட்டுறதுக்கு நமக்கு வந்து இன்னொன்று ரிச்சுவல் தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எங்கேயோ போகிறேன், எங்கேயோ தொட்டா எங்கேயோ போகுது. ஓகே, நம்ம இப்போ கரெக்டாக வந்து என்ன ஆச்சு? என்ன இந்த கிழவனை ஆளக்கானோம் பார்த்தா கத்துவானே. இந்த பிளாங்க் இருக்கு. இது இந்த ஆர்டிக்ல யூஸ் ஆகும். ஆர்டிக்ல ஒரு ப்ளூ கலர் நீளமான ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருந்துச்சா, அங்கே வந்துட்டு நம்ம அந்த பிளாங்க் வைக்க முடியும். அங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன்டா சுற்றி அட்டைப்பெட்டி தானே இருக்கு, நீங்கள் தட்டி விட்டு போகலாம் இல்லைடா உள்ள. அந்த வந்து அது தட்டக்கூடியது வந்து அந்த கேம் டெவலப் பண்ணவங்க கொடுக்கல. ஸோ வந்துட்டு நம்ம இந்த பிளாங்க் யூஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த கேம் வந்து ரொம்ப லென்த்தியான கேமு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம். நமக்கு இங்கே இன்னொன்று ஒரு பொருள் கிடைக்கும். இங்கே வந்துட்டு ஆக்ஸ் கிடைக்கும். இந்த வீட்டில் இதே மாதிரி நிறைய அட்டைப்பேட்டிகள் இருக்கும். 5க்கு மேலே கூட இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு எஸ்கேப் தேவையான பொருள் கூட இருக்கா. நான் வந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் வந்தேன். அப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து இந்த டப்பாவை உடச்ச சத்தத்தில் இந்த கிளவி இந்த மாதிரி மேலே வந்துருச்சு. அந்த கிளவியும் என்னை பார்த்துட்டு நிற்கிது. என்னாலையும் இங்கிட்டு வர முடியல. நான் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறேன், அதுவும் நின்றுட்டே இருக்குது, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் எங்கிட்டு போனால் தான் இங்கிட்டு போனால் வருது, இங்கிட்டு போனால் வருது. என்ன செய்கிறதுனே தெரில. அப்புறம் லாஸ்ட்டு இந்த உடன் டேங்க் க்ராஸ் பண்ணி போய் அடி வாங்கிட்டேன். அதுவும் அந்த இதில் வந்து லாஸ்ட் டே ப்ராக்டிஸ் மூடுன்னு பயா போடுறாங்க. அது ஈஸியில் விளாண்டுப்பான் போல. ஆமாங்க, மறந்துட்டேன். ஈஸி. இன்னொன்று ஹேமர் இனிமேல் தான் யூஸ் ஆகும். நாங்கள் காமிக்கிறோம் போக. இந்த ஹேமர் வந்துட்டு இப்போ யூஸ் ஆக போகுது. வாங்க, இங்கே இந்த அவங்களே கிராக் விட்ட மாதிரி இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஹேமர் யூஸ் ஆகும். இந்த கேம் புதுசாக விளையாடுறவங்களுக்கு தான் நாங்கள் இன்ஃபர்மேட் பண்ணுறோம். இந்த இது வந்து கார்வீல். இந்த கார்வீல் வந்து காருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கீழே போட்டுக்கலாம். எதுக்கு இங்கே வந்தோன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு முக்கியமான பொருள் இருக்குது நம்மளுக்கு. சேஃப்குள்ளே தான் ஆரஞ்சு கலர் கீ இருக்கும். ஸோ சேஃப்குள்ளே தான் ஆரஞ்சு கலர் கீ இருக்குது அப்படின்றது எல்லா மேட்சஸ்லேயும் எல்லா விளையாண்டாலுமே இருக்கும். இந்த கிழவைய வெளியே இருக்கானா, இந்த கிரானிக்கும் இந்த கிழவாக்கும் சண்டை கைஸ். அதில் இந்த கிழவா வரவே மாட்டாங்க கைஸ். வீட்டுக்குள்ளே வெளியவே சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்ம ஏதாவது அவன்கிட்ட மாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர பார்த்தோம்னா அப்போ மட்டும் வருவாங்க கைஸ். உள்ளார வந்துட்டு திரும்ப போயிடுவாங்க கைஸ். அதுதான் இவன் வேலை. இந்த கிழவியும் அப்படிதான். நம்ம வந்துட்டு வெளியே அந்த கிழவியும் கத்துவான். சொல்ல முடியாதுல்ல சண்டையில். ஸோ சொல்ல மாட்டான், ஆன்னு கத்துவான். அதுலேயே அந்த கிழவி வந்துடும். நம்மளை வந்து 2 பேர் சேர்ந்து குழந்தைக்கு. என் கிரானியும் வெளியவும் இருக்கும், உள்ளே இருக்கும். கிராண்ட்பா எப்பயாச்சும் உள்ளே வருவான். ஆனால் 90% சான்ஸ் வெளியே தான் வருவான். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கிராணி கிடையாது, நார்மல் கிராணியில் வந்துட்டு சொட்டை மொட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாமே, நம்ம கொஞ்சம் நியூ ஐகானிக்காக ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொருள் கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்துட்டு அந்த காரை ஸ்கிப் முடிக்கிறப்ப இந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண, இங்கே மேலே எடுக்கிற எல்லா பொருளையும் எடுத்து இந்த ஸ்டெப்ஸு கிட்ட போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப அதே மாதிரி இந்த மேலே இருக்க ஃப்ளோரில் இருக்கிறதுலாம் இந்த ஸ்டேர்ஸ் கீழே போட்டு வச்சுருங்க. அந்த எட்ஜில் வந்து ட்ராப் பண்ணிங்கனாலே இங்கே வந்து விழுந்துடும். இப்போ வெளியே போய்ட்டு இந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனும் கார் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கீ போட்டு ஓப்பன் பண்ண ஹவுஸ்லேயும் இருக்கும். ரேடியேட்டர் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ கொஞ்சம் அசம்பிள் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைச்ச பொருள்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப வாய்க்கு வளருது. இப்போ ஃப்ரெஞ்ச் வந்துட்டு தேவைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் வந்துட்டு நம்ம இங்கே தான் போட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை,
பேட்டரியும் கார் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும். ஸோ பேட்டரி ஆல்ரெடி எடுத்தாச்சுல. கிராணி பார்த்தவங்களுக்கு தெரியும், பேட்டரி அந்த கிராணிலையும் வரும், இங்கே இதுலேயும் வரும் கைஸ். இது அந்த கிராணி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், இந்த கிராணி கொஞ்சம் வந்து கார்ட்டூன் மாதிரி இருக்குது. அதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த கிழவை பார்க்கவே முடியல. அவளை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக அவன் முன்னாடி போய் நிற்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ப்ராக்டிஸ் மூட். நம்ம இப்போ இந்த ரெட் ரூம் பார்த்தோம்னா அதை போய் அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஒரு சில தேவையான பொருள் இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு மோஸ்ட்லி வெளியே தான் நிறையா வேலை இருக்குது. 40% காட்டினேன் பார்த்தீங்களா, அவன் வேலை ரொம்ப கதறிக்கிட்டே இருந்தான். இவன் நேம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தான் நம்மளுக்கு 40% ஒர்க்கு நம்மளுக்கு வெளியே தான் இருக்க போகுது. இனிமேல் இந்த ஃபயர்வுட் வந்து இன்னொரு மெல்டிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த மெல்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த கிணத்து பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இந்த கல்லுக்கெல்லாம் ஒண்டி வச்சுருக்காங்கல்ல, அதுலேயே நல்ல பேருங்க. அப்போ நீங்கள் சேஃபாக போயிடலாம். இங்கே ஒரு மேஸ் இருக்குது. இந்த மேஸ்குள்ளே தான் வந்து இன்னும் ஒரு 4-5 பொருள் கிடைக்கும். 3 பொருள் இருக்குங்க. இந்த கிணறுக்கு ஒரு சைடு ஹேண்டில் வந்து இருக்குது. இங்கே வந்து கேசோலின் டேங்க் இருக்குது. இது வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் பார்ப்பீங்க, என்னடா அந்த கிணத்துக்கு ஒரு இதாக இருக்குது, இன்னொன்று காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு இதுவுமே இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தேடி 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 பார்த்தா ஒரு இடத்துல சொருகி வச்சுருந்தாங்க. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து இந்த மெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து மொத்தம் 2 ஃபயர்வுட் தேவைப்படும். வந்து அந்த ஆல்கஹால் எடுத்தோம்ல, அந்த ஆல்கஹால் பாட்டில் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லைட்டர் தேவைப்படும். எப்படி இந்த அந்த கிராணி வந்து மனுஷனை கொடுமை பண்ணுமோ, அந்த மாதிரி இந்த கிராணி வந்து பூனைங்களை கொடுமைப்படுத்தி வச்சுருக்கோங்க. அதை கொன்று அது ஒரு ஃப்ரீஸ் ஐஸ் கட்டி போட்டு நல்லா ஐஸ் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். நம்ம அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை எடுத்துகிட்டு கீழே நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கும். இந்த பேயை ஓட்டுறதுக்கான ஒரு வேலை வந்து நம்ம எந்த ஒரு கேம்லையும் பேயை ஓட்டுறதுனா வந்து நம்ம கிராணிலே பார்த்துருப்போம். ஸ்லெண்ட்ரினாவை எழுப்பினோம்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த தொட்டில் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு டெடியை போட்டால் அவள் வர மாதிரி. அடுத்து ஏஞ்சலினாக்கு அவளை வந்து ப்ரிசனில் வச்சுருக்க மாதிரி ஒரு ரூம்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த அங்கே புக்கு வச்சா வந்து அவள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வெயிட் அண்ட் வாட்ச். டிவிலாம் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு. டிவிலாம் வந்து பேய் ஓட்டுறதுக்கு டிவி யூஸ் ஆகும். வினோதமாக இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த கிணத்துக்குள்ளே அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ஃபியூவல் டேங்க் இருக்கும். நம்ம வந்துட்டு எல்லா எஸ்கேப் மேஜரான எல்லா எஸ்கேப்புக்குமே வந்துட்டு அது தேவைப்படும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸில் வந்து சேரும். இந்த பேயை ஓட்டணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கான். இந்த டோட்டல் 4 எஸ்கேப் இருக்குது. என்னென்ன எஸ்கேப் வேணும் சொல்லுங்கள், கூடிய சீக்கிரம். நம்ம எதுக்கு நிறையா ஓட்டுனதோ அதை நம்ம பண்ணிடுவோங்க. ஓட்டிங் சிஸ்டம் வச்சா கஷ்டம். ஸோ வந்துட்டு நானே ஏதாவது டிசைட் பண்ணி போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரெயின் எஸ்கேப் இல்லாட்டி ஹெலிகாப்டர் எஸ்கேப் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு நிறையா விருப்பப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ ட்ரெயின் எஸ்கேப் தான் பிடிச்சிருக்கு. இன்னும் தெரியல, நம்ம சொல்கிறதுலாம் இங்கே நடக்காதுப்பா. சப்ஸ்கிரைப். வாங்க கைஸ், நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆக்ஸ் அங்கே தானே பார்த்தோம். ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்து முதல்ல இதை உடச்சிடலாம். ஆக்ஸ் அந்த சைட் பார்த்தோன்னு நினைக்கிறேன். கிராணி போடு. ஆமாம் அங்கே இருக்கு எடுத்துக்கலாம். ஏன்டா இந்த ஹேமர் இருக்குது, அதை எடுத்து டப்புன்னு உடச்சிடலாமே அப்படின்னா அது உடைக்க முடியாது. அதுக்கு தான் இந்த கேம் கிரியேட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹேமர் வந்து செவத்தை உடைக்க தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்ஸ் வந்துட்டு பாக்ஸஸ் உடைக்க யூஸ் ஆகும். இந்த பாக்ஸை உடைக்கலாம். இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இந்த கேம் கொஞ்சம் லென்த்தாக போகும், வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக போகும். நெக்ஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்ட் 1. நாங்கள் மொத்தம் பார்ட் 4 வரைக்கும் போடுவோம். இல்லை அது சாரியாக வேணும் தெரியாமல் பார்ட்டுன்னு சொல்லிட்டேன். எஸ்கேப் 1, எஸ்கேப் 2, எஸ்கேப் 3, எஸ்கேப். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸை உடைக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே
ஸ்கூட்டி எஸ்கேப்கான பொருள் இருக்குது. ஸோ இது தேவையில்லை. அங்கே ஒரு டோர் பார்த்தோம்ல பின்னாடி, அதுக்குள்ளே வந்து பாத்டப் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ட்ரைன் டேப் யூஸ் பண்ணி 3 இதில் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் மூடில் போட்டிருக்கனால ஒன்றுமே தெரியல. இது கிறிஸ்மஸ் அப்டேட்டா இல்லாட்டி கேமே இப்படி தானே எனக்கு தெரியல. இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் அப்டேட்டா. இங்கே ஆக்ஸை போட்டுக்கலாம். ஈஸ்டரே வரப்போகுது, இன்னும் கிறிஸ்மஸ் அப்டேட் இருக்கு. மெல்ட் ஆகிடுச்சு கேட்டு. இந்த கேட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து ஸ்பான் ஆனோம்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு பெடஸ்டல் இருக்கும், அந்த பெடஸ்டலில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு இல்லை ப்ரோ நீங்கள் வேறு ஏதாவது கிராணி இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னா கூட நாங்கள் போகிறோம். கிராணி ஃபார் ரிபப்ளிக் அந்த மாதிரி. ரெபலியன் அது சாரி கொஞ்சம் வாய்ப்பு வளருது. நெக்ஸ்ட்டு கிராணி ஃபார் மார்ச்சரி மேட்னஸ். இந்த மாதிரி அதில் நிறைய எஸ்கேப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக நான் வந்து போடுறேன். அங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த ரூமில் வந்துட்டு அந்த மிஸ்டிக்கல் கேட்டை வச்சோடனே ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து பேசிட்டேனால கண்ணுக்கலை. ஸோ வந்துட்டு நம்ம உள்ளே வந்தோடனே அந்த டோர் வந்துட்டு ஜாம் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு ஓப்பன் பண்ணணும்னா 4 ஃபியூஸ் இந்த மேஸ்குள்ளே இருக்கும். நம்ம அங்கே வெளியவும் இதே மாதிரி 4 ஃபியூஸ் பார்த்துருப்போம். நம்ம இது வந்து இங்கே எடுக்கணும் தேவையில்லை கேஸ். வரும்போது கையில் ஒரு ஃபியூஸோடு வந்தால் நம்ம 3 ஃபியூஸ் மட்டும் எடுத்தால் போதும். அது மிஸ்மேட்ச் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பொருத்தும். அதனால் நீங்கள் அங்கே நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை, இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டேபிளில் ஒரு வீடியோ டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அங்கே நம்ம வந்து ஹாலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டிவி இருந்துச்சுல, அந்த டிவியில் போட்டு பேய் ஒட்ட போகிறோம். என்னடா அது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டால் இதுதான் மேடு கிராணின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மேடாக இருக்குது கைஸ், ஓவராக இருக்குது. இதோட நம்மளுக்கு கீழே வேலை முடிச்சிடும் நினைக்கிறேன், பார்ப்போம். என்னடா அது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா சைடில் இருக்க ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் இல்லாட்டி நம்ம இந்த இடத்த பார்க்காம இருந்தால் தேடிக்கிட்டே கடந்திருக்க வேண்டியதுதான். இதை நம்ம வச்சா நம்மளுக்கு ஒரு இது டேப் ரெக்கார்ட் மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நீ எப்படா பேயை ஓட்டுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அங்கே ஒரு சில செட்டப் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம அந்த டேப் ரெக்கார்டை போட்டால் இந்த பேயே வந்து எப்படி இந்த பேய்க்கெலாம் சாமி பாட்டு போட்டால் பயப்படும்ல, அந்த மாதிரி என்னமோ ஓடும். அதை பார்த்துட்டு அந்த பேயே வெளியே போயிடும். எனக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, எப்படி தான் இந்த பேய் போகுதோன்னு தெரியலை. இந்த தாத்தா தான் இதை வேலை பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லுவேன். நான் தாத்தாவை போட்டு முதல்ல பழக்கணும். இந்த கேமில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு வெப்பனும் இல்லை. நம்ம கிராணியில் வந்துட்டு வெப்பன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். கிராணி 1னா வந்து ஒரு ஷார்ட் கன், கிராணி 2னா வந்துட்டு ஒரு ஷார்ட் கன் ஒரு ஸ்டன் கன், கிராணி 3னா வந்து ஒரு ஷார்ட் கன் ப்ளஸ் ஸ்லிங் ஷாட் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிராணி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும் ஊசி போடுற மாதிரி. எல்லா கிராணி 3 வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு 2 கன்னாச்சு வச்சுருப்பாங்க. இது ஒன்று கூட இல்லை, ஒரு இந்த ரேடியேட்டர் ட்ரேடுக்குள்ளே தான் அப்பப்பப்பான்னு எனக்கு ஆயிடுச்சு. இந்த சீட்டு பாருங்கள், கார் எஸ்கேப்புக்கு அது ஒரு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, அது வேறு ஷேப்பில் இருக்கும். அது என்னன்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். சீட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கடைசியாக தான் எடுப்போங்க. அதான் எங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரேடியேட்டரை தேடுவோம் வாங்க. ரேடியேட்டர் எங்கே இருக்குன்னு எனக்கு கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் இந்த வீடு முழுக்க தேடிட்டேன், ரேடியேட்டர்ன்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் தான் எனக்கு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன்னா. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு இப்போ வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கோம். நான் என் ஃபேஸ் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸையும் இவனோட ஃபேஸையும் வந்துட்டு என் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். பட் இவன் ஃபேஸை ரிவீல் பண்ணலை. இவன் ஃபேஸை ரிவீல் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு 35 வேண்டாம். நம்ம நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வைக்கணும், வெயிட் பண்ணணும். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஃபேஸை ரிவீல் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கலாம். 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னா இவன் ஃபேஸை நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம வரலைன்னா வந்துட்டு ஒரு
அட்லீஸ்ட் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்லாவது நான் வந்து என் ஃபேஸை கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். நம்ம இன்னும் இந்த 2 வருஷம் கழித்து நம்ம ரொம்ப பாப்புலர் ஆயிடுவோம் அப்படின்னு எல்லாம் எஃபர்ட்டை போடுவோம். வந்து இந்த கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம இந்த ரேடியேட்டர் தேடிக்கிட்டே இருக்கோங்க. அப்பாப்பா இந்த ரேடியேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த சீட்டு ரேடியேட்டர்னு தேடுறதுக்குள்ள போதும் ஆயிடும் போல. எப்போடி இவ ஒருத்தி வந்து தாய் கிளவி வேற நாட்டு கிளவி கையில் இந்த கிராணி சாதாரண கட்டு தான் வச்சுருக்கோம். ஆணி அடிச்சு கண்டதை போட்டு செயினை சுற்றி அது வந்து சித்திரப்படுத்துறதான் அடிக்குது. அதுதான் வந்து பித்து பிடிச்ச கிராணி. மேட்னா வேற ஒன்றும் பித்து பிடிச்சதுன்னு அர்த்தம். பித்து பிடிச்ச கிராணி இது. இந்த கிளவா குட்டி பசங்க போடுற ஜட்டியை போட்டு சுற்றுவாங்க. நாங்கள் முடிஞ்சா காமிக்கிறோம் கண்டிப்பாக. அந்த இன்னும் கிராணியில் வந்துட்டு நம்ம டோர் ஸ்கேப் இருக்குது, கார் ஸ்கேப் வந்து சீவர் ஸ்கேப் கூட இருக்குது. நான் வந்து டோர் கார் கூட ஈஸியில் போட்டுறேன். பட் சீவர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன் ஈஸி போடவா வேண்டாமான்னு. இந்த ரேடியேட்டர் தான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தேடுறதுக்கு. உங்களுக்கு என்னடா இவ்வளோ லென்த்தாக ரேடியேட்டர் தேடுறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஷோ. ஆமாம், உங்களுக்கு ரேடியேட்டர் கிடைக்கல, எனக்கு ரேடியேட்டர் சீட்டும் கிடைக்கல. வந்துட்டு இந்த க்ளூ மாதிரி இருக்குது. அந்த க்ளூவை போட்டுட்டு நான் வந்து அந்த சீட் எங்கே இருக்குன்னு தேடப்பெல்லாம் வாங்க. சீட்டை தேடிட்டு இன்னும் நம்மளுக்கு ஒரு 2 பொருள் தான் நினைக்கிறேன். சீட்டும் ரேடியேட்டரும் தேவை. கிடைச்சா போதும், நம்ம போயிடலாம். எஸ்கேப் பண்ணிடலாம். இன்னும் அந்த ஆல்கஹால் ஊற்றி அந்த பூனையை காப்பாற்றலையோ? இல்லை, காப்பாற்றிட்டோம். நீ எங்கே போயின? உனக்கு கண்ணு முன்னு தெரியாமல் போயிடுச்சு, இல்லை காது கேட்காம போயிடுச்சு? கொஞ்சம் மறதி. ஆனால் இன்னும் பேயை தான் ஓட்டலன்னு நினைக்கிறேன். இந்த காருக்கு ஃபியூவல் தேவைப்படுமோ? அந்த கேமில் கண்டிப்பாக ஃபியூவல் தேவைப்படும். 3 பொருள் நான் மறந்துட்டேன். இந்த ஃபியூவல் வந்து நம்ம கிடச்சிரும். இந்த கவலையும் படத்தை இந்த மேபி நம்ம டெரஸில் தான் தேடணும்னு நினைக்கிறேங்க. ஃபியூவல் வந்துட்டு கிணத்துக்குள்ளே இருக்கும்டா. எல்லா ஸ்கேப்லேயும் கிணத்துக்குள்ளே இருக்கும். நீ தானே சொன்ன. அப்பப்போ உனக்கு மறதின்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐசிவே. ஜட்டி போட்ட கிளவி வேற வந்து இந்த பொருளை நம்ம தள்ளி விட்டாலும் எடுத்து வைக்கிது. மேபி நான் நினைக்கிறேன் இந்த சீட் இந்த டப்பாங்களுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. நான் அவ்வளோ பெரிய சீட் எப்படி அதுக்குள்ளே இருக்குங்க? வாங்க பார்த்துறோம். ஆனால் பாவிகளா, அந்த சீட்டு நான் வீடு முழுக்க தேடிட்டேன், கட் பண்ணிட்டேன் லென்த்துக்காக. சீட்டில் டாய்லெட் உங்கள் சீட்டா கைஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கழுவி அந்த கிராண்ட் ஊற்றுங்க. நாங்கள் இதை அப்போதே வந்து பார்த்தோம், சும்மா வச்சுருப்பாங்க. நான் வந்து ஆடு வரனால கட் பண்ணிட்டேன். வந்து கொஞ்சம் லென்த்துக்காக கட் பண்ணியிருக்கேன், ஆடுக்காக கட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நான் வேறு எதுக்காகவும் கட் பண்ண மாட்டேன். சீட்டை வைக்கிறேன் பாருங்களேன், அந்த சைடு வைக்கிறேன், அது செட் ஆகும் பாருங்க. இப்போ இந்த கேமில் வந்துட்டு டெவலப்பர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம காரில் போகிறப்ப இந்த அர்ஜென்ட்டாக முட்டிட்டு வந்துச்சுன்னா நம்ம போய்க்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இந்த கிரியேட்டர் மண்டக்கோளாக இருப்பான் போல, கண்டதை தூக்கி எங்கெங்கேயோ வச்சுருக்கான். விட்டா வீட்டை தூக்கி வானத்தில் வச்சுருவான் போல. ஓகே, வீடியோ இன்னும் ரேடியேட்டர் முடிய போகுது. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. நம்ம இந்த ரேடியேட்டர் தேடக்குள்ள அப்பப்பான்னு ஆயிடும் கைஸ். இந்த பேயை ஓட்டணுமா? பேயை ஓட்டி எவ்வளோ நேரம்டா ஆச்சு? யாரா நீ? எந்த உலகத்துலடா இருக்கே? சரி, நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் மறதே இல்லை, அது மாதிரியும் தெரில. இங்கே 2 பேருக்குமே மறந்து போச்சு. என்ன ரேடியேட்டர் இன்னும் செட் பண்ணலையோ? ரேடியோ செட் பண்ணிட்டோம், எல்லாமே செட் பண்ணிட்டோம். எனக்கும் மறதி, உனக்கும் மறதி. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் வில் அப்லோட். பாய் பாய்.